வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வேலராமமூர்த்தி கைவண்ணத்தில் வந்த குற்றப் பரம்பரை பாகம் 1. ஆங்கார சூறாவளி ஒன்று முன்னோட்டம் காட்டி போனது. வேலுச்சாமிக்கு இன்னும் படபடப்பு அடங்கியபாடில்லை. தம் மக்களை எல்லாம் கிளப்பி விடிய விடிய ஓடி வந்து பதுங்கிய மலை அடிவாரம் தாயின் கர்ப்பப்பையை போல் பாதுகாப்பான இடமாய் தெரிந்தது. வடக்கையும் மேற்கையும் மறித்து பசபசத்த மலைகள் நீக்க தென்போக்கில் விரிந்து கிடக்கும் கானக வெளி, வானுயர்ந்த தேக்கு கார்காணி மரங்கள், ஓலை பாம்புகள் நெளியும் முந்திரி கூடாரங்கள், கரும்பச்சை மாந்தோப்புகள், அறுத்து வர முடியாத தாவர கொடி பின்னல்கள், காற்றிலாடும் இலையை விலக்கி கூட சூரிய கீற்று நுழைய முடியாத அடர்வனம், வடமலை உச்சி கசிந்து வரும் சிற்றோடை முழுக்க வெண்பனி மூடி கிடந்தது. உள்நோக்கு உமிழ்நீராய் உருட்டு கற்களிடம் ரகசியம் பேசி சலசலத்து ஓடி வரும் ஓடை நீருக்குள் தபதப என எட்டு வைத்து புலிமீன் பிடித்து திரியும் வெள்ளை போந்தான்கள், கரையில் குதித்து பறக்கும் ஆட்காட்டி குருவிகள், விலகி போய் சிலிட்டு பார்க்கும் காட்டெருமைகள், வேட்டை நாய்களை கண்டதும் புதரில் பதுங்கும் பன்றிகள், மரக்கிளைகளில் ஊர்ந்து செல்லும் பெரும் பாம்புகள். எல்லோருக்கும் பசித்தது. அலங்காட்டு குளிர் வாட்டியது. கதகதப்பாய் நாய்கள் அணைத்து நின்றன. பெண்கள் தாம் ஓட்டி வந்த பசுக்களை மரத்தூர்களில் தரித்தார்கள். கோழி சேவல்களை பஞ்சாரம் போட்டு மூடினார்கள். கழுவன் சுழற்றி விட்டெறிந்த கையறிவாள் புதர் பன்றியை விழுத்தாட்டியது. குறைக்க விடாமல் நாய்களை பிடித்துக் கொண்டு 4 இளவட்டங்கள் ஓடிப்போய் வெட்டப்பட்டு கிடந்த பன்றியை தூக்கி வந்தார்கள். சுட்டு தின்ன நெருப்பு வேண்டும். சுற்றிலும் சருகு சுள்ளிகள் எல்லாம் ஈரப்பதமாய் இருந்தன. தீப்பற்றாது. ஊழாணி கிழவி தன் நரைத்த தலைமுடியில் நுனியை அறுத்து கொடுத்தாள். 2 உருட்டு கற்களை உரசி முடியில் பற்ற வைத்து நெருப்பாக்கினார்கள். முழு பன்றியை புரட்டி புரட்டி சுட்டார்கள். வேலுச்சாமியின் மூத்த மகன் சேது மாவோலையை சுருட்டி பீப்பி பீப்பி ஊதினான். முதுகில் அங்கம்மா ஒரு ஓடு போட்டாள். ஊதிய ஊதி ஊரை காட்டி கொடுக்கிறாதே. சத்தம் போட்டு பேச பதறினார்கள். இடுப்பு குழந்தை இல்லாயுதம் பசித்து அழுதான். அங்கம்மா தன் இடது மார்பை ஒதுக்கி பாலுண்ண கொடுத்தாள். நெருப்பில் பன்றி வேக வேக பசியை கிளறும் வாசனை பரவியது. சுடுதளத்தை சுற்றி சிறுவர்கள் அமர்ந்திருந்தார்கள். நாய்கள் பின்னங்காலிக்கு பன்றியை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தன. வேலுச்சாமி மரத்தூரில் சாய்ந்து கொண்டிருந்தான். இளவட்டங்கள் சுட்ட பன்றியை தோலுரித்து கரியை அறிந்தார்கள். உலானி கிழவி பன்றி ஈரலை தீட்டு சிறு பையன்களுக்கு தின்ன கொடுத்தார். அறிந்த கரிகளை எல்லோருக்கும் பகிர்ந்தார்கள். நாய்களுக்கு 4 கரிகளை விட்டெறிந்தாள். சிறுகரியை ஊதி ஊதி தின்றார்கள். அங்கம்மா கரியை அள்ளி கொண்டு புருஷன் வேலுசாமி சாய்ந்திருந்த மரத்து பக்கம் வந்தாள். ஈரலை நசுக்கி குழந்தை இல்லாயுதத்துக்கு ஊட்டினாள். வேலுச்சாமிக்கு பல நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. குதிரைக்காரர்கள் யாராக இருக்கும்? செம்பருத்தி நிறத்தில் உடுக்கும் தலையிலே தொப்பியும் மாட்டியிருந்தார்கள். கைகளில் ஆயுதமும் சவுக்கும் இருந்தன. தலைமுறை தலைமுறையாக வேர்பாய்ச்சி இருந்த இடத்தை விட்டு நம்மை ஏன் விரட்ட வேண்டும்? கொள்ளைக்காரர்களா? கொள்ளையிட்டு போக 4 வேட்டை நாய்களை தவிர நம்மிடம் வேறு என்ன இருக்கிறது? நம் பெண்களை தூக்கி போக வந்தவர்களோ? எதிர்த்து சண்டையிட நம்மிடம் ஆயுதம் கிடையாது. நேற்றிரவு அவர்கள் விரட்டி வந்த போது ஒரு குதிரையின் முன்னங்காலை வெட்டிய இருளாண்டி குதிரைக்காரர்களின் நீண்ட ஈட்டியால் குத்தப்பட்டு செத்து போனார். பிணத்தை கூட தூக்காமல் ஓடி வந்து விட்டோம். முகம் தொண்டையை நெரித்தது. அங்கம்மா தட்டுக்கரியை புருஷன் முன்னே வைத்து 2 கரியை தின்னுங்க என்று ஊட்ட வந்தால் வேலுச்சாமி முகம் திருப்பி இருளாண்டி செத்து போனானே கண்கலங்கினான். அங்கம்மா இடுப்பில் இருந்த வில்லாயுதத்தை புருஷனின் மடியில் அமர்த்தி கண்கள் அலைய குதிரைக்காரர்கள் மறுபடியும் வருவாங்களோ என்றார். வேலுச்சாமி பதிலேதும் சொல்லாமல் குழந்தையை அணைத்து கொண்டான். கூடி அமர்ந்து கறி தின்று கொண்டிருந்தவர்கள் பக்கம் திரும்பி டே கழுவா கூப்பிட்டான். கரியை தின்றுவிட்டு ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த கழுவன் மீசை தாடியில் ஈரம் சொட்ட வேலுச்சாமிக்கு அருகில் வந்தான். கழுவா, நீ போய் அந்த ஒத்த பனைமர உச்சியிலே ஏறி உட்கார்ந்து திசை பாரு. குதிரைக்காரங்க எந்நேரமும் வரலாம். குதிரை வருகிற அரிச்சல் தட்டுப்பட்டதும் கொம்பை எடுத்து ஊது. எந்த பக்கம் இருந்து வருவாங்க? எந்த பக்கம் இருந்தும் வரலாம். நீ விழிப்பாய் இருக்கன். பழைய துணிப்பைக்குள் இருந்து ஊது கொம்பை எடுத்துக்கொண்டு ஒற்றை பனைமரம் நோக்கி கழுவன் நடந்தான். சிறுவன் சேதுவோடு கூடி மற்ற சிறுவர்கள் ஓடை தண்ணீரில் உருண்டு விளையாடினார்கள். இளவட்டங்கள் அவரவர் முறைப்பெண்ணின் இணைகளோடு புதர் பக்கம் ஒதுங்கினார்கள். பதுங்கி கிடந்த பன்றிகள் ஊர் ஊர் என புதர்
புதற்காட்டை அலசி வெளியேறி ஓடின. உச்சப்பட்ட கரிகளோடு கூழாணி கிழவி தன் மகன் வேலுச்சாமிக்கு அருகே வந்தார். எப்பா வேயண்ணா, ஏன் கலங்குறே? உன் மனசுக்குள்ளே என்ன நினைப்பு ஓடுதுன்னு எனக்கு தெரியும். குதிரைக்காரங்க வந்தது எதுக்கு? கிழவி நிறுத்தினாள். தன் மகன் வேலுச்சாமியை தான் கிழவி வேயண்ணா என்றழைத்தாள். கிழவி எதையும் தீர்க்கமாய் கண்டறிபவள். வேலுச்சாமி தன் தாயாரை இமை சுருக்கி பார்த்தான். நம்ம வேட்டைக்கு நாய் வளர்க்கிறோமே, வீரமான சாதி நாய் குட்டியை தேடி பிடிச்சுதானே வளர்க்கிறோம். அது மாதிரி அவன்க வேட்டைக்கு நம்ம வம்சத்திலே பிள்ளை பிடிக்க வந்திருப்பாங்க. அதுக்காக கலங்கப்படாது. தலைமகன் கலங்கினா தலைக்காது வம்சம் உங்க அப்பன் சொல்லும். மகனுடைய தலைமயிரை கோதிவிட்டார். துக்கம் தொண்டையை நெரிக்க வேலுச்சாமி தன் மடியில் இருந்த குழந்தை பில்லாயுதத்தின் தலைமயிரை கோதிவிட்டான். தம்பிக்கு போட்டியாக தகப்பனின் வலது தொடையில் வந்து உட்கார்ந்து செய்து புதற்பக்கம் ஓங்கிய மொட்டையினையும் கொண்டாட்டியையும் பிணையலா அடி கிடந்தார்கள். அகன்ற கொம்புகளோடு புதர் ஓரம் நின்று இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ஒரு காட்டெருமை 4-8 முன்னே சீறி 2 பேரையும் முட்டி தூக்கி விட்டெறிந்தது. முந்திரி மரத்தின் மீது விழுந்தவர்கள் விழுந்த இடத்தையே வாகு பண்ணி கொண்டார்கள். ஒற்றை பனை மர உச்சியில் அமர்ந்து திசை பார்த்து கொண்டிருந்த கழுவன் வீசிய குற்றூசி காட்டெருமையின் வெற்றி போட்டில் இறங்கியது. காடு அதிர அலறி குதித்து வடபுறம் போய் மறைந்தது எருமை. ஓடை நீரில் கைகால் முகம் கழுவி நிமிர்ந்த வேலுச்சாமி வாய்க்கொப்பளித்து பீச்சி துப்பியை ஆயாசமாய் இமைகளை திறந்து மரங்களுக்கு ஊடாக சூரியனை பார்த்தான். உச்சிக்கு ஏறிக்கொண்டிருந்தது. சூரியனுக்கு காட்டிக் கொடுக்கும் புத்தி உண்டு. இருட்டுதான் பாதுகாப்பு. இருளப்ப சாமிதான் குலசாமி. மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு இருந்தது. கழுவன் எந்நேரம் கொம்பூடுவானோ தெரியலையே. கவன் கல்லு கத்தி அறிவாளை வைத்து கொண்டு குதிரைக்காரர்களை மடக்க முடியாது. இணைகளோடு பதுங்கி புதர் சுகங்கள் நீடித்துக் கொண்டிருந்தன. காற்றில் இலை அசைத்து கூட உசுப்ப மனசு இல்லாமல் மலைவனமே மயங்கி தடுமாறியது. அங்கம்மா மடியில் கிடக்கும் சிறுவன் வில்லாயுதத்துக்கு மார்பூட்டிக் கொண்டிருந்தாள். சுவைபடும் காம்பு சுகத்தில் அங்கம்மாவுக்கும் கருவிழிகள் செருகின. குழந்தையும் உதட்டோரம் பால் ஒழுக அயர்ந்தான். ஒற்றை பனை உச்சியிலிருந்து கழுவன் கொம்பை எடுத்து ஊடினான். குரல் வலையை நெரிக்க வரும் சாவு கயிறாக கொம்பு சத்தம் வானப்பரப்பெங்கும் அலைந்து வந்தது. ஆறி சுருட்டி மகனை தோளில் போட்ட அங்கம்மா கையூன்றி எழுந்தாள். ஆத்தாடி வந்துட்டான்களே! கூழாணி கிழவி அலறினாள். சிறுவர்கள் ஓடை கலங்க வெளியேறினார்கள். புதர்களும் உதறி எழுந்தன. வேலுச்சாமி கண்களை மூடி இருளப்பா சோதிக்கிறியே உதட்டுக்குள் அதிர்ந்தான். கழுவன் கொம்பூடுவதை நிறுத்திவிட்டு இறுதியாக ஒரு முறை வடபுறம் பார்த்தான். வெகு தூரத்தில் கணவாய் வழியாக இறங்கிக் கொண்டிருந்தார்கள் நேற்று வந்த அதே குதிரைக்காரர்கள். 10-15 குதிரைகள் வானத்தை நோக்கி வேட்டை சத்தம் கேட்டுக்கொண்டே வருகிறது. கழுவன் விறுவிறுவென பனை உச்சியில் இருந்து இறங்கி ஓட்டமாய் ஓடி வந்தான். வேலுச்சாமியை சுற்றி சனம் கூடி கிடந்தது. மூச்சிரைத்த கழுவன் வேட்டை சத்தத்தோட ஆறாங்க. அவங்க நெருங்கும் முன்னே வெகு தூரம் போயிரும், இல்லேனா சனம் அழிஞ்சு போகும் என்றான். கோழி சேவல்கள் படபடத்தன. வேட்டை நாய்கள் சன்னமான குரலோசலோடு சுற்றி வந்தன. வரும் ஆபத்தை உணர்ந்த பசுக்கள் காது மடல்களை கூர்ந்து உயர்த்தி திருகி ஒழித்தன. வேலுச்சாமி உத்தரவிட்டான். எல்லோரும் கிளம்பி தெற்கு பார்த்து ஓடன். கூட்டத்தை விட்டு யாரும் பிரியக்கூடாது. 2 பிள்ளைகள் முன்னே விட்டு இளவட்டங்கள் எல்லாம் பின் அரணாக போகணும். ஓட முடியலன்னா போகிற வழியிலே ஏதாவது பள்ளம் பார்த்து பதுங்கி விழுகணும். தெற்கே வெகு தூரத்திலே சம்மங்கி யாரு குறுக்கே வரும். கைகோர்த்து இறங்கி வெள்ளம் போகிற போக்கில் போய் கரை ஏறுங்க. சிறு குழந்தைகள் கையை விட்டு பிரியாமல் பார்த்துக்கிடணும். எல்லாம் குலசாமி இருளப்பன் விட்ட வழி. கூழாணி கிழவி திருமண் எடுத்து வேலுச்சாமி முட்டியில் பூசிவிட்டார். வேட்டு சத்தம் தெளிவாக கேட்டது. சனம் தெற்கே பார்த்து ஓட கிளம்பியது. சுட்டு தின்று கழித்த பன்றி கூட்டெலும்பு தனியே கிடந்தது. மூட்டிய நெருப்பு அணையாமல் புகைந்து கொண்டிருந்தது.
சேதுவோடு சேர்ந்து பசுக்களை ஓட்டிக்கொண்டு மற்ற சிறுவர் பையன்கள் கூட்டத்துக்கு முன்னே ஓடினார்கள். ரெக்கை சடசடக்கும் போலி சேவல்களையும் பழைய துணி பொட்டலங்களையும் கவ்விக்கொண்டு பெண்கள் வெகு வெகு என ஓடினார்கள். கால் தடுக்கும் சேலையை வாரி செருகிக் கொண்டு பூலானி கிழவியும் அங்கம்மாவும் தடம் பார்த்து ஓடினார்கள். வேட்டை நாய்கள் முன்னே இழுத்து போக இளவட்டங்கள் ஓட்டமாக ஓடி காட்டினார்கள். மறைவிலிருந்து வெளியேறி வந்து பன்றிகளும் காட்டெருமைகளும் வேடிக்கை பார்த்தன. பரிதவித்து ஓடும் தன் சனங்களை கண்டு உடைமரக் கிளையில் அமர்ந்து இருளாண்டியின் ஆவி கண்ணீர் விட்டது. மக்கள் எல்லாம் முன்னால் விட்டு வேலுச்சாமியும் கழுவனும் கையறிவால் வேல் கம்புகளோடு அணைந்து ஓடினார்கள். வேட்டுச் சத்தம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குதிரைகள் வருகிற வேகத்துக்கு இவர்கள் ஓடுகிற ஓட்டம் காப்பாற்றாது. உருட்டுக்கற்கள் கால்களை இடறி விட்டன. தடுமாறிய குழந்தைகளை பெரியவர்கள் தூக்கி தோளில் ஏற்றிக்கொண்டார்கள். பிரிய விடாமல் எச்சரித்துக் கொண்டே வேலுச்சாமி ஓடினான். குளம்படி சத்தம் கேட்கும் அளவுக்கு குதிரைகள் நெருங்கி விட்டார்கள். சனம் வேகமாய் ஓடக் கிளம்பியது. சம்மந்தி ஆறு தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. காதோறும் வேட்டுச் சத்தம் கேட்டதும் பிடித்து வந்தவர்களை இழுத்து போட்டுவிட்டு பசுக்கள் ஓட்டம் எடுத்தன. நாய்கள் கைக்குள் கட்டுப்பட்டே ஓடின. முச்செடிகள் சிறுவர்களின் முகத்தில் அடித்து கிழித்தன. வெடிச்சத்தம் ஒரு பசுவை சாய்த்தது. கூட்டம் தரிகட்டு ஓடியது. காலிடறி விழுந்த சிறுவனை தூக்க குனிந்த ஒருவன் குதிரைக்காரனின் நீண்ட ஈட்டியால் குத்திப்பட்டு செத்து போனான். குதிரை குழம்பு மிதிபட்டு சிறுவனின் குடல் தெரித்தது. சாவுக்கு நின்று பெத்ததாய் அழுக முடியலே. கந்தலாய் சனம் பிரிந்து எல்லோருக்கும் தெற்கு திசையே குறியாக இருந்தது. வேலுச்சாமியின் மூத்த மகன் சேது மட்டும் பிரிந்து மேற்கு பார்த்து திரும்பாமல் ஓடினான். ஒரு குதிரைக்காரன் சேதுவை பின்தொடர்ந்து எதியாய் தெற்கே ஓடி கூட்டத்துக்கு முன் வெள்ளம் புரண்டோடும் சம்மங்கியாறு உயிரறுக்க வரும் குதிரைக்காரர்களின் வெக்காலச் சிரிப்பு பிடரியில் அடித்தது. வழியில் பலியானது போக மிஞ்சிய சனம் திரும்பி வேலுச்சாமியை பார்த்தது. வேலுச்சாமி கையசைத்தான். அத்தனை சனமும் சம்மங்கி ஆற்றுக்குள் கைகோர்த்து பாய கரையில் ஒற்றை ஆளாய் நின்ற வேலுச்சாமியின் பின்தலையை குறிவைத்து குதிரைக்காரர்களின் அத்தனை துப்பாக்கிகளும் திரும்பின. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.